ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு லெட்ஸ் ஸ்டார்ட் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடாய் எக் மசாலா. இது வந்து நம்ம கடாய் பன்னீர் மாதிரியே இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம முட்டையை வந்து வேக வச்சுக்கணுங்க. அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ 4 முட்டை எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது கூட வந்து இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். இதுவே போதுமாக இருக்கும். ஏன்னா நம்ம கிரேவியில் போட போகிறதுனால, இந்த மசாலாவில் போட போகிறதுனால அதோட டேஸ்ட்டும் இதில் இறங்கும். அதனால் அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், மிளகுத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். இதை நல்லா நம்ம கலந்து வச்சுக்கணும். ஏன்னா இல்லைனா அப்படியே தனித்தனியாக வெந்துடும். அதுக்கு வந்து நம்ம கலந்து கிடைக்காது, ஒரே ஈவனாக வேகாது. அதனால் ஃபஸ்ட்டு நல்ல ஒரு விஸ்கோ இல்லை நம்மக்கிட்ட இருக்க ஃபோர்க், முள்கரண்டி வச்சு கூட நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வைக்கலாம். நம்ம நார்மலாக இதை வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் கூட வேக வைக்கலாங்க. நம்ம இட்லி கொப்பரை இருக்குல்ல, இட்லி ஊற்றி வைப்போமே, அதில் கூட வைக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு கடாயில் வந்து அந்த ரிங்கில் வச்சேங்க. இதுக்கு பேஸில் நம்ம கேக்கு வேக வைக்கிறதுக்கு ஒரு ரிங்கு வைப்போம்ல, அது வச்சா அதில் நிற்கலை. அதனால் நான் என்ன பண்ணேன், ஒரு டிஃபன் பாக்ஸோட மூடி எடுத்து அடியில் வச்சு அது மேலே வச்சு பார்த்தேன், நின்றுது. சரி, நமக்கு வந்து இது வேகிறதுக்கு கொஞ்சம் தூக்கி வைக்க ஒரு ஸ்டாண்டு மாதிரி வேணும், அவ்வளோதான் சொல்லிவிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் இட்லி தட்டில் கூட வைக்கலாங்க. இட்லி கொப்பரையில் கூட வேக வைக்கலாம். இல்லைனா இட்லி தட்டில் கூட நம்ம ஊற்றிட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். எப்படியும் நம்ம இதை கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். இது நல்லா வேகட்டும். இது வேகிற கேப்பில் நம்ம வந்து இதுக்கு ஒரு குட்டியாக ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாங்க. இதுக்கு வந்து நம்ம எந்த விதமான கடை மசாலா எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நான் வந்து இதுக்கு மசாலா வறுத்து அரைச்சி தான் சேர்க்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறம் 3 காஞ்ச மிளகாய். இது வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக தாங்க வறுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு துண்டு பெரிய சைஸ் துண்டு பட்டை, அதுக்கப்புறம் 4 கிராம்பு. இது கூடவே வந்து நம்ம கொஞ்சமாக சீரகம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. அது கரெக்டாக இருக்கும். நான் வந்து கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன், அதனால் இது கொஞ்சம். அப்புறம் ஒரு 8 முந்திரி பருப்பை 2 உடச்சி வச்சுருக்கேங்க. 8லேருந்து 10 வரைக்கும் சேர்த்துக்கலாம். அப்புறம் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கணுங்க. நம்ம ஏற்கனவே மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் வந்து மிளகு கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா என்னவும் காரம் அதிகமாகிடும், நமக்கு இங்கே தொண்டையெல்லாம் எரியிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து வறுத்து அரைக்க போகிறோம் இல்லைங்களா, அதனால் ஒரு மாதிரி காட் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி ஸ்பைஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து வறுத்துட்டு சேர்த்துக்க போகிறேன். கம்மியாகவே சேர்த்துக்கலாம் நம்ம ஸ்பைசஸ்லாம். இப்போ நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க. நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணணுங்க. அதாவது நமக்கு முந்திரி வந்து கொஞ்சம் கலர் மாறி இருக்கும், அதை பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் மிளகாவும் வந்து கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த மாதிரி ஆனவுடனே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு அப்புறமா நம்ம வந்து இதை அரைக்கலாம். இப்போ முட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம் வாங்க. முட்டை பாருங்கள், இந்த மாதிரி கத்தி விட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை என்ன பண்ணலான்னா, நம்ம இப்படியே மூடி வைக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம எடுக்கலாம். அப்போ வந்து நல்லா அந்த ஸ்டீம்லேயே கொஞ்சம் இன்னும் நல்லா இதுவாகிருக்கும். இப்போ இதுக்கு கிரேவி ரெடி பண்ணிடலாங்க. கிரேவிக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். கடாய் வச்சுட்டு இதில் வந்து நம்ம வெங்காயம், எண்ணெய் சேர்க்க போகிறோம். நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதிலே நம்ம வதக்கி எடுத்துக்க தான் போகிறோம். வதக்கி எடுத்துகிட்டு அரைக்க போகிறோம். அதனால் இப்போ வந்து ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக இருந்தது. நீங்கள் சின்னதாக இருந்ததுன்னா ஒரு 3 சேர்த்துக்கோங்க. நான் 2 வெங்காயம் சேர்த்தேன், அது கரெக்டாக இருந்தது எனக்கு. கிரேவி வந்து இது எப்படி இருக்கும்னா, நமக்கு நார்மல் கிரேவி மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்காதுங்க, கொஞ்சம் திக்காக இருக்கும் இந்த கிரேவி வந்து. நம்ம ஏன்னா அதை பவுட்ரு பண்ணி சேர்க்க போகிறோம்ல, அதெல்லாம் வந்து ட்ரையாகவே நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் வந்து எல்லாமே கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் இதில். இப்போ வெங்காயம் வந்து போட்டுட்டு நம்ம கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக. அதோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆனவுடனே நம்ம மற்ற பொருள்லாம் சேர்த்துடலாம்.
ஏன்னா இல்லைன்னா வெங்காயம் குக் ஆகாமல் நம்ம மற்ற பொருள்லாம் சேர்த்தோன்னா நல்லா இருக்காது. அதனால் இப்போ நான் வந்து தக்காளி சேர்க்க போகிறேங்க. தக்காளியும் வந்து ஒரு 4 தக்காளி எடுத்தேங்க நான். 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப பெருசாகவும் இல்லை, ரொம்ப குட்டி குட்டியாகவும் இல்லை, மீடியம் சைஸாக இருந்தது. அதனால் 4. நமக்கு கொஞ்சம் கிரேவி வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 2 தக்காளி கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு தளன்னு இருக்கும். இது வந்து கொஞ்சம் கெட்டியான கிரேவி மாதிரி தான் இருக்கும். இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் வந்து அந்த தோல் பிரியுதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணுங்க. நல்லா அதை பாருங்கள், நல்லா இழஞ்சி வந்துருச்சு பாருங்கள். நல்லா எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு இதுலேயே. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சிட்டு இதில் சேர்க்கணும். நல்லா அது வரைக்கும் ஆறட்டும், இல்லைன்னா வந்து மேலெலாம் தெரிச்சிருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் வந்து இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, நான் அதே கடாய் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறேன். நம்ம வேறு கடாய் இதை வாஷ் கூட பண்ணல. நான் வெறும் வெங்காயம் தக்காளி தானே வதக்கணும், அதனால் நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கணுங்க. இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே போதும். ஏன்னா நம்ம வந்து இதில் அடுத்தது என்னென்னா நம்ம நெய் சேர்க்க போகிறோம். வெண்ணெய் கூட சேர்க்கலாம். ஆனால் வெண்ணெய் வந்து இப்போ என்கிட்ட கைவசம் இல்லைன்னா கூட நம்ம நெய் சேர்த்தாலும் நமக்கு அதே மாதிரி டேஸ்ட் தாங்க கிடைக்கும். வெண்ணெயும் நம்ம எப்படியும் உருக்குன ஒன்றை தான் நம்ம செய்ய போகிறோம். ஆனால் நெய் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு பிரியாணி கிரேவி மாதிரிலாம் இருக்கும் கொஞ்சம். அதாவது என்ன சொல்கிறது, சிக்கன் கிரேவி மாதிரி, அந்த மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா, பட்டர் சிக்கன், அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இதில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா. இப்போ இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நமக்கு நல்லா அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போகிறேங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா இது வதங்கிடணுங்க. அந்த இஞ்சி பூண்டு வாசத்தோட அந்த பச்சை வாடை வந்து போயிடணுங்க, அந்த வாசம் வந்து போயிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மற்றதெல்லாம் சேர்க்கணும். ஏன்னா இஞ்சி பூண்டு அப்படியே ஸ்மெல் அடிச்சதுன்னா அந்த கிரேவி நல்லா நமக்கு என்ன குக் ஆனாலும் அந்த இஞ்சி பூண்டு வாசம் மட்டும் நமக்கு போகாது. அப்படி இல்லை உங்கள்கிட்ட இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இஞ்சி ஒரு துண்டு, 4 இல்லை 5 பல் பூண்டு போட்டு நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கணும்ல, அப்போயே வந்து நம்ம சேர்த்து அதை வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ இன்னுமே நமக்கு அதுவும் நம்ம அரைச்சிருவோம் சேர்த்து, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்போ போட்டு கொதிக்க வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள், ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக இருக்குது. அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் அந்த ஸ்மெல் அதுலேருந்து போகும், ஒரு மாதிரி பச்சை வாடை அடிக்கும், அது போயிடும். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. நம்ம போட்டப்போ ஒரு மாதிரி லைட் ஒரு மாதிரி ஒயிட் கலரில் இருந்தது. இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா கிரேவி, அதை வந்து சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நம்ம ரொம்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றணுங்க. இதுக்கு ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, ஏன்னா இது வந்து ஏற்கனவே வதங்கிடுச்சு. அப்புறம் நமக்கு குக் ஆகிற டைம் வந்து ரொம்ப டிலே ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தண்ணி ஊற்றி அதில் இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கிற மாதிரி நான் தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கிட்டோங்க. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் எந்த மசாலாவும் சேர்க்கக்கூடாதுங்க. எந்த மசாலாவும் சேர்க்காமல் இதை ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து நல்லா குக் ஆகிற அளவுக்கு நம்ம விட்டுறணும். இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மீதி மசாலாலாம் சேர்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு கூட இந்த டைமில் சேர்க்கக்கூடாதுங்க. உப்பும் வந்து நம்ம லாஸ்ட்டாக நம்ம மசாலாலாம் சேர்க்குறோம்ல, அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், நான் நல்லா கலந்து விட்டுறேன். கலந்துட்டு கொஞ்ச நேரம் நம்ம வந்து இதை குக் ஆக விடலாம். நம்ம மூடி போட்டு மூடியே வச்சிடலாங்க. அப்போ தான் வந்து நமக்கு நல்லா குக் ஆகி கிடைக்கும். இப்போ வந்து நான் ஒரு ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமாக வச்சுருக்கேங்க. ரொம்ப ஸ்லோவாகவும் வைக்கக்கூடாது, ரொம்ப ஹை ஃப்ளேமும் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடுறேங்க. இது நல்லா குக் ஆகட்டுங்க. ஸ்லோலியே வெந்ததுன்னா நமக்கு வந்து நல்லா வெந்துடும். ஒரு 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நமக்கு வேகணுங்க. இது வெந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நமக்கு பட்டுன்னு ஒரு மாதிரி தெரிக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஓரங்கள்லாம் பாருங்கள், நம்ம சேர்த்த
அந்த எண்ணெய் நெய் எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து இது நல்லா குக் ஆகிடுச்சு. இதை வச்சு தாங்க நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம சேர்த்த எண்ணெய் நெய்யெல்லாம் வந்து அது வெளியே தள்ளுற ஸ்டேஜ் தான் வந்து நம்ம கரெக்டாக குக் ஆயிடுச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்க பவுடர், அதாவது ஃபஸ்ட்டு வறுத்தோம்ல அந்த பவுடரை இந்த டைமில் சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டு இது கூடவே வந்து நம்ம மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் சேர்த்துக்கலாம். வேறு எந்த மசாலாவும் தேவையில்லைங்க. கரம் மசாலா எல்லாமே நம்ம இதில் போட்டு அரைச்சிட்டதால் நமக்கு அதெல்லாம் இப்போ தேவையில்லை. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ வந்து திக்காக ஆரம்பிக்குங்க. இப்போ வந்து நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரே ஒரு டீஸ்பூன் சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து காரம்லாம் சேர்த்துருக்குறோம். மிளகு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால காரம் இது வந்து சும்மா கலருக்காக நான் சேர்க்குறது. கலர் ப்ளஸ் மைல்டான ஒரு காரம் கொடுக்கும். இது வந்து கலருக்காக மட்டும்தாங்க சேர்க்குறது. காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து முழுக்க நம்ம நார்மல் சில்லி பவுடர் இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் சேர்த்தாலே போதும். இது வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லைங்க. உங்கள்கிட்ட அந்த சில்லி பவுடர் இருக்குல்ல அதை வந்து ஒரு டீஸ்பூன் சேர்க்கலாம், 1/2 டீஸ்பூன் சேர்க்கலாம். இப்போ உப்பு வந்து நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம முட்டையில் வந்து இப்போ பன்னீர்னால் நம்ம வந்து அதில் உப்பு எதுவுமே இருக்காது, அது வந்து சப்புன்னு இருக்கும். அதனால் நமக்கு இதில் உப்பு கொஞ்சம் கூட சேர்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து என்னென்னா முட்டையில் நம்ம உப்பு எல்லாமே போட்டிருக்கோம். இப்போ சர்க்கரை வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. சும்மா அந்த ஸ்பைஸ் அந்த காரத்தை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். அதுக்காக சும்மா இனிப்புக்காக இல்லைங்க, அந்த ஒரு மைல்டான அந்த காரம் வந்து நமக்கு தெரியணும். அந்த காரமும் உப்பும் வந்து தூக்கி கொடுக்கணும். எப்படி நம்ம ஸ்வீட்டுக்கெல்லாம் ஒரு சிட்டிகை சால்ட் போடுறோம் அந்த மாதிரிங்க இது. இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்க்கணுங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். 1/4 கப் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடணுங்க மறுபடியும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து நம்ம வேக வச்சுருக்கோம்ல அந்த முட்டையை வந்து நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து அதை எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக அதாவது நம்ம பன்னீர் கட் பண்ணுவோம்ல க்யூபாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் மறுபடியும் எண்ணெய் பிரிஞ்சு ஓரங்கள்லாம் வந்திருக்கு. இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ அந்த மிளகாத்தூள் நம்ம சேர்த்த மசாலா அதோட வாசம்லாம் அடங்கிரும். இப்போ வந்து நான் அந்த முட்டையை வந்து க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை வந்து இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம சேர்த்துக்கணுங்க. நம்ம பன்னீராக இருந்தால் வந்து நம்ம எப்போவுமே அதாவது நான் வீட்டில் செஞ்ச பன்னீர்னால் எப்போவுமே லாஸ்ட்டாக சேர்ப்பேன். அதாவது ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி தாங்க அதை வந்து சேர்ப்பேன். ஆனால் இது வந்து முட்டை வந்து நம்ம முன்னாடியே சேர்க்கலாம். முட்டை வந்து நமக்கு குக் ஆனாலும் அது வந்து உடையிற தன்மை இருக்காது. அதுக்கு நம்ம இப்போ கேக்லாம் செய்கிறப்போ வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதே அந்த முட்டை தான் இருக்கும். அதனால் வந்து முட்டையோட நம்ம வந்து சேர்த்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சோன்னா அது வந்து நல்லா ஊறி நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோங்க. இப்போ பாருங்கள் நான் சொன்னல ஸ்டார்டிங்லேயே இது வந்து ஒரு திக்கான கிரேவிங்க. நம்ம நார்மல் பன்னீர் பட்டர் மசாலா மாதிரிலாம் வந்து நமக்கு கொஞ்சம் தளத்தளம்லாம் இருக்காது. இது கொஞ்சம் கெட்டி பதத்தில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம முந்திரி அதெல்லாம் சேர்க்கறதுனால கொஞ்சம் வந்து இது டைட்டாக இருக்க மாதிரி அதாவது கெட்டியாக இருக்கும். இப்போ ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆச்சு. இப்போ நான் திறந்து காமிக்கிறேன் பாருங்கள். அந்த கெட்டியாக நல்லா வந்து ஒரு சப்பாத்தி, பூரி, நான், அந்த ருமாலி ரொட்டிலாம் இருக்குது பாருங்கள், அதுக்கெல்லாம் இது சூப்பராக இருக்குங்க. நான் வந்து இதை சப்பாத்திக்கு தான் செஞ்சேன். நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக இதுக்கெல்லாம் செஞ்சு பாருங்கங்க. சப்பாத்தி அதாவது ருமாலி ரொட்டி இல்லைன்னா வந்து நான் என்ன சொல்கிறது கோதுமை ரொட்டிலாம் செய்கிறீங்கள அதுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்லேயும் எப்படி வந்ததுன்னு கொஞ்சம் எல்லோரும் சொல்லுங்கள். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் இன்னும் திக்காகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு இப்போ பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பாருங்கள். எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். இன்னும்
ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அந்த முட்டை வந்து நம்ம பன்னீர் கூட கொஞ்சம் மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த முட்டை வந்து அப்படியே வாயில் வச்ச உடனே அப்படியே கரைஞ்சிருதுங்க. அவ்வளோ ஒரு சாஃப்டாக நல்லா இருந்தது. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான கடாய் எக் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ, பாய்.